கொண்டல் வந்து பாருங்க அவ்வளோ வடிவாக பூத்து போயிருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பாருங்க வெளிநாடுகள்லேருந்து வந்து வழிபடுறது வந்தோன்றைக்கு நம்ம இப்போ 40-42 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற வழிபாட்டால் போய் திருப்பி வந்திருக்கிற 40 வருஷம் பாருங்க கோயிலில் வந்து நிற்க கனகாலத்துக்கு புறம் இங்கே வர வைக்க அந்த பழைய ஞாபகங்கள் இல்லாத ரோட்டுகளும் அங்கே பக்கம் புடர செய்து இங்கே வரைக்க கூட ரோட்டுகள் எல்லாம் நல்ல வடிவாச்சு இருக்கிறாங்க. இதில் பாருங்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் தண்ணி பவுசர் ஒன்று இதில் இருக்குது பாருங்க. இதில் முன்னுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த நல்லூர் இல்லை இப்போ புதுசாக பார்க்குற நல்லூர். வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தில் நிற்கிறேன். நல்லூர் ஆலயத்துக்கு ஏன் வந்து சொல்லி சொன்னால் வந்து நல்லூர் ஆலயம் வந்து தற்போது வார திருவிழா முன்னிட்டு வந்து புது பொலிவு பெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இது அமையப்போகிறது. சில அதாவது உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கலாது, வெளியில் வந்து நான் சில இடங்களை காட்டலாம். எப்படி வந்து பொலிவு பெறுவது, எப்படியான வர்ணத்தை வந்து அடிக்கணும்னு சொல்லியான விஷயங்கள் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போவும் வந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு கொண்டு தான் இருக்கணும். இந்த முறை நல்லூர் ஆலயம் வந்து உண்மையாகவே மிகவும் ஒரு பொலிவோட வந்து வித்தியாசமான ஒரு வடிவத்தில் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. இது தொடர்பான ஒரு காணொலியாக இது அமையப்போகுது. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து நான் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தில் நிற்கிறேன். வந்து இன்றைக்கு வந்து நல்லூர் ஆலயத்துக்கு ஏன் வந்து நான் சொல்லி சொன்னால் வந்து நல்லூர் ஆலயம் வந்து புது பொலிவு பெறுது வந்து பாருங்கள். உள்ளே வந்து இந்த வர்ணனைகள், அதாவது பெயிண்ட் எல்லாம் அடித்து வந்து இந்த கோயிலை வந்து டெக்கரேஷன் பண்ணி கொண்டிருக்கணும். புதுசாக வந்து அதாவது திருவிழா முன்னிட்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு டெக்கரேஷன் வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து இந்த கோயிலை வந்து டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வைக்கணும். இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்து பூசை நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. பூசை நடந்து கொண்டு இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக வெள்ளை சோப்பு பெயிண்டில் அடித்த குறையில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணி கொண்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம பெயிண்டில் அடித்தபடி கிடையாது, இதுக்கு மேலே தான் அடிக்கணும். கொஞ்சம் வேலை திட்டங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. இப்போ பார்க்க தெரியுது பாருங்க. அதில் வந்து மஞ்சள் பச்சை வந்து அடிச்சிருக்கணும், சோப்பு அடிச்சிருக்கணும். அப்படியே ஃபுல்லாக இதில் அடிக்க போயணும் பாருங்க. இங்கே அடிக்க போய் அடித்த குறையில் இருக்குது. இந்த கூடங்கள் வந்து இன்னும் வந்து பெயிண்ட் அடிப்படை இல்லை. அதாவது மெயின் ஆலயம் வந்து தான், அதாவது கருவறைக்குரிய அந்த ஆலயங்கள் தான் வந்து பெயிண்ட் அடிபட்டுருக்குது. அதாவது முழுமையாக குறையில் வந்து இதில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றது இந்தியாவில் இருக்கிற தேர் முட்டி கூட, அதாவது தேர் கொட்டில் கூட வந்து இதுக்குரிய பெயிண்டுகள் வந்து இன்னும் அடிப்படை இல்லை. பார்க்க தெரியும். முன்னுக்கு பாருங்க, மக்கள் வந்து வழிபட்டு கொண்டு தான் இருக்கு. நம்ம முன்னுக்கு இதில் பார்த்திங்கன்னா வந்து முன்னுக்கு இருக்க அந்த வளைவுகள் தான் இப்போதைக்கு பெயிண்ட் அடிபட்டுக்குது. அதாவது வந்து முழுமையாக இன்னும் அடிப்படலை. அதாவது வெள்ளை வர்ணம் மட்டும் இதில் அடிச்சிருக்கணும். வந்து ஏனைய வர்ணங்கள் வந்து பின்னுக்கு இருக்க கோபுரங்கள், மற்றது மணிக்கூட்டு தளங்கள் வந்து அதுக்கான அந்த இடங்களுக்கு வந்து இன்னும் வர்ணங்கள் வந்து அடிப்படை இல்லை. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து இப்போவும் அந்த வாகனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து மக்கள் வந்து கொண்டு இருக்கணும், வழிபட்டு கொண்டு இருக்கணும். வந்து இது வந்து இங்கே வந்து தேர் முட்டி, இதுவும் வந்து இன்னும் பெயிண்ட் அடிப்படை இல்லை. இப்போ தான் ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்குது. மற்றது சில பாதைகளும் வந்து புனரமைச்சு கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், மக்கள் வந்து கொண்டிருக்கணும் ஆலயங்களுக்கு.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், மக்கள் வந்து எவ்வளோ பேர் போய்க்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ஆலயத்துக்கு. நிறைய பேர் வந்து வழிபட்டு கொண்டிருக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து வீடியோக்கள் எடுக்கல, அதுவும் வெளியில் தான் அதில் எடுத்து சில வீடியோக்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி வந்து ஒரு ஆலயம். இந்த சூழ்நிலைக்கு வந்தாலும் உண்மையிலே ஒரு அமைதி கிடைக்கும். உண்மையிலே வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு வந்து இது ஒரு உண்மையில் ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த காணொலியை பார்ப்பதன் ஊடாக நல்லூர் ஆலயம் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து சிங்கள ஆக்களும் வந்து வழிபட வந்துருங்க பாருங்கள். இதில் வார ஆக்கள் வந்து சிங்கள ஆக்களும் பாருங்கள் வழிபாட்டுக்கு போய் நம்ம வந்து இந்த நல்லூர் ஆலயத்தை வந்து பாருங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அதாவது வெளிநாட்டுக்காரரும் வந்து இந்த ஆலயத்தை வந்து வழிபட வந்திருக்கிறோம். வந்து பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து மக்கள் வந்து வழிபடுகின்ற ஒரு சிறந்த ஒரு தலமாக தான் இந்த எங்களுடைய நல்லூர் ஆலயம் வந்து காணப்படுகிறது. உண்மையிலேயே ஒரு சிறப்பாக இருக்குது. இந்த வர்ணங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே மனதுக்கு ஒரு ரசனையாக இருக்குது. ஒரு சாந்தம் தருகின்ற ஒரு விடயமாகவும் இது அமைகிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மற்றும் முதலாக இருந்த காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பாருங்கள், இதில் வந்து வர்ணம் அடித்து கொண்டிருக்கணும். முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இதில் எல்லாமே வெள்ளையை அடித்து போட்டு தான் இனி வந்து மற்ற இதில் வந்து செய்ய போயிடணும். ஆலய பரிபாலன சபையின் ஊடாக தான் வந்து இந்த வேலை திட்டங்கள்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் மக்கள் வந்து கொண்டு இருக்கணும் இந்த உள்ளுக்குள்ள. அதெல்லாம் வந்து வர்ணம் அடிக்க இதில் பாருங்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் தண்ணி பகுசர் ஒன்று இதில் இருக்குது பாருங்கள். இதில் முன்னுக்கு சரவணா ஓம் சரவணான்னு சொல்லி ஒரு போட்டு பாருங்க. இந்த கொண்டல் மரத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குதுன்னு சொல்லி அழகா. கொண்டல் வந்து பாருங்க அவ்வளோ வடிவா பூத்த போயிருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பாருங்க வெளிநாடுகள்லேருந்து வந்து வழிபடுறது வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. எந்த நாட்டிலேருந்து வந்துருக்கீங்க? பாருங்க பிரான்ஸ்லேருந்து வந்து நல்லூர் ஆலயத்துக்கு கோயிலுக்காண்டு வந்து இப்போ போயிருக்கீங்களா? கோயில் இது முடிய தான் போயிருந்தோம். நல்ல திருவிழா முடிய தான் போயிருந்தோம். ஓகே ஓகே பாருங்க வந்து வழிபாட்டு வந்துருக்கீங்கன்னா வடிவா சொல்லுங்க. என்ன விஷயம் ஒன்று கதைங்க வடிவா. நாங்கள் இப்போ நல்லூர் கோயிலில் நிற்கிறோம். ஃபேமிலியாக யூரோப்லேருந்து வந்தார்கள். எந்த நாட்டிலேருந்து வந்தீங்க? ஃப்ரான்ஸ், யூகே. கடகாலத்துக்கு பிறகு நல்லூர் கோயிலுக்கு வரைக்க அந்த கோயிலுக்கு இதாக இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ பெயிண்ட் எல்லாம் அடித்து
புதுப்பிச்சு ட்ரையல் பார்க்க தோன்றிருக்கு நம்ம என்ன கலர் மேட்ச் பண்ணுறது. நார்மலாக அது சிவப்பும் வெள்ளையும் தான் அந்த கோயிலின் கலர் ட்ரெடிஷ்னலான கலர் அது. அப்போ இப்போ பெயிண்ட் அடிச்சு நடவுறது ஆகஸ்ட் மாதத்துக்கு திருவிழா வரைக்கும். இந்த நாட்டில் இந்த டெம்பரேச்சர் நல்ல இதாக இருக்குது. இந்த கிழமை வந்து பழமையாக கிளைமேட்டை விட கொஞ்சம் வெயில் கூட. அதே நேரத்தில் 2-3 நாளைக்கு மேல் மழைகள் பெய்கிறபடியால் தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. கோயிலில் வந்து நிற்க கனகாலத்துக்கு புறம் இங்கே வர வைக்க அந்த பழைய ஞாபகங்கள் அது இப்போ அது லோக்கலாகவே இருக்குது. பெரிய மாற்றம்ன்ட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை. ரோட்டுகளும் வந்து அதே மாதிரி நல்லா இருக்குது. அது ரோட்டுகளும் அங்கே பக்கம் செய்து இங்கே வரைக்க கூட ரோட்டுகள் எல்லாம் நல்ல வடிவாக செய்திருக்கிறாங்க. நீங்கள் டிரைவரை பிடிக்க டிரைவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்கோ. சும்மா நாங்கள் என்ஜாய் பண்ணி போட்டு நாங்கள் ஓடினா சரின்னு இருக்கக்கூடாது. டிரைவரை வந்து வடிவாக கவனித்து வடிவாக இதண்டா சரி, அதான் முக்கியம். ரெண்டா தான் நீங்கள் திரும்பி சுகமாக திரும்பி போகணும். இப்போ அதை வடிவாக ஞாபகத்தில் வச்சுருக்கோம். நாங்கள் வடிவாக என்ஜாய் பண்ணி போட்டு டிரைவரை அபிஷேகம் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதை மாத்திரம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. கட்டாயம் வாங்க, வடிவாக என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் அதை வரும். நாங்கள் வளர்ந்த இடங்கள் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். அங்கே சங்கிலியில் இருக்குது. சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள். இல்லை, அங்கே சங்கிலி அடுத்தது அதில் அந்த நியாயமாக ஜமுனா வீதிக்கு முன்னாலே ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு, பழைய. அதை இப்போ திருத்தி ஆட்களுக்கு எல்லாம் போய் எல்லாரும் பார்க்க. இப்போ இது வந்து முன்னுக்கு இப்போ செய்யணும். இனி ஃபுல்லாகவே எல்லாம் செய்ய போகணும். இது நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த நல்லூர், இப்போ புதுசாக பார்க்குற நல்லூர். ஆரம்பத்தில் நாங்கள் 75-76 வீராளியம்மன் கோயில், நல்லூர் திருவிழாக்கெல்லாம் சிடிபி திருவிழா எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த படத்துக்கு வந்து ஒரு விளையாடினாங்க. இப்போ 40-42 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். அடிபாட்டால் போய் திருப்பி வந்திருக்கிறேன். 42 இல்லை, அடிக்கடி நான் வந்து போகிறேன்னா 42 வருஷம் போச்சு அங்கே செய்யுது. ஓகே ஓகே. நான் ஒரு வருஷம் வந்து போகிறோம், வந்த ஒரு வருஷம் நின்று தான் போகிறது. அப்போ அந்த நான் பழைய இவையே தான் இப்போ 2000க்கு அப்புறம் வந்து பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் எல்லாரும் வந்துருக்கீங்க. எல்லாம் பார்க்குறதுக்கான சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு வடிவா என்ஜாய் பண்ணிட்டு போகணும். கண்டா இப்போ கூட்டி கொண்டு வந்து அவையில் காட்டுறதுக்கு. ஓகே ஓகே. இப்போ எல்லாம் பார்த்து கொண்டு திரியணும். ஆனால் கொஞ்சம் பேச்சிடலாம், அதற்கு ஒத்துக்கொள்ளாது. இதுக்கும் அது சமாளித்து கொண்டு திரியணும். சந்தோஷம். ஓகே, நன்றி. வேறென்ன உறவுகளை இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்தும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நடக்கப் போகின்ற நல்லூர் பெருவிழாவை முன்னிட்டு இந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். முதலாக இணைந்து காணொளியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் செய்து உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.